இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இந்த படம் கடந்த 20 வருஷமா எல்லா ரசிகர்களையும் என்ன அப்படின்னா கட்டி போட்ட ஒரு படம் தான். இப்ப இந்த படத்தோட 6வது பார்ட் வந்திருக்கு. இந்த படம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். இந்த படத்த பொறுத்தளவுக்கு என்னன்னா, கதை எதுவுமே கிடையாது. ஆனா, இது எப்படி நம்ம தமிழ் படம்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா? எல்லா படத்தையும் கேலி கிண்டல் பண்ணி, அதே மாரி தான் இந்த படம். இந்த படத்த பார்த்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இதுல மேகன், சப்ஸ்டன்ஸ், டெரிஃபயர் இந்த மாரி சில படங்கள கலாய்ச்சிருக்கானுங்க. மத்தபடி இந்த படத்துல உள்ள முந்தைய பாகத்த காட்டுற அந்த சுவாரஸ்யம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல கண்டிப்பா கிடையாது. நான் என்ன படம் சொல்ல போறேன்னு தெரியும். ஸ்கேரி மூவி 6. இப்ப ரீசென்ட்டா அந்த படம் வெளிவந்துச்சு. பட் இந்த படம் எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரிய லெவல்ல எனக்கு ஒரு காமெடி கிடையாது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வருத்தம். ரொம்பவே ஒரு டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன்னே நான் சொல்லுவேன். ஸோ இதுல நான் சொன்ன இந்த படங்கள இமிட்டேட் பண்ணி ஓரளவு நல்லா இருக்கு. அதுல பர்ட்டிகுலரா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சப்ஸ்டன்ஸ் படத்த இமிட்டேட் பண்ணி அந்த சீன் இருக்கும். அதுல ஒரு மெசேஜும் சொல்லியிருப்பாங்க. அது சூப்பர்பாவே இருக்கு. ரசிக்கும்படியா இருக்கு. ஸோ இந்த படம் ரசிகர்கள் மத்தியில வந்து இடம் பிடிக்குமான்னு கேட்டீங்கன்னா, ரொம்பவே கம்மி. ஏன்னா காமெடி சீன்ஸ் எதுவுமே கிடையாது. ரொம்ப ட்ரையா மேகா போகுது படம். ரொம்ப ஒரு ஸ்டேஜ்க்கு மேல சலிப்பு வந்துருது. படம் எப்படா முடியும் அப்படின்னு சொல்லி. மொத்தத்துல இந்த ஸ்கேரி மூவி 6 ரசிக்கும்படியா இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா, ரொம்பவே ஒரு ஆவரேஜான ஒரு காமெடி த்ரில்லர் படமா அமைஞ்சிருச்சு. இது மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூல நான் உங்கள சந்திக்கிறேன். என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.